தமிழகத்தில் தோல்பாவை நிழற்கூத்து தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜ மன்னரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கூறப்படுகிறது. இன்றும் தமிழகத்தில் இக்கலையை நடத்துபவர்கள் மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். இக்கூத்துக்கலையை தெரிந்தவர்கள் மிகவும் குறைவானவர்களே. இக்கலை இப்போது நலிவடைந்த நிலையில் உள்ளது. தோல்பாவை நிழற்கூத்து என்பது தமிழகத்தின் தொன்மையான கதை சொல்லும் கலையாகும். இதில் பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோலில் வரைந்து வெட்டப்பட்ட உருவங்களை ஒளியூட்டப்பட்ட திரைக்கு பின்னால் வைத்துக்கொண்டு கதை சொல்லப்படுகிறது. உலகில் தற்போது சுமார் 20 நாடுகளில் தோல்பாவை நிழற்கூத்து பழக்கம் உள்ளது. இதில் பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோலில் வரைந்து வெட்டப்பட்ட உருவங்களை ஒளியூட்டப்பட்ட திரைக்கு பின்னால் வைத்துக்கொண்டு கதை சொல்லப்படுகிறது. உலகில் தற்போது சுமார் 20 நாடுகளில் தோல்பாவை நிழற்கூத்து பழக்கம் உள்ளது. ஜூட் ஓலை அல்லது துணியால் வேயப்பட்ட சிறிய அறையே தோல்பாவை கூத்தின் அரங்கமாகும். இவ்வறையின் முன்பகுதியில் மெல்லிய வெள்ளை திரைச்சீலை கட்டப்பட்டிருக்கும். பாவைகளை இயக்கி கூத்தினை நடத்துபவர் இவ்வறையினுள் இருப்பார். அரங்கின் உள்பகுதியில் உள்ள வெண்திரையை ஒட்டி ஆட்டப்படும். பாவைகளின் மீது விளக்கின் ஒளி ஊடுருவும் போது பார்வையாளர்களுக்கு பாவைகள் தெளிவாக தெரியும். கூத்தரங்கின் முன்பகுதியில் இசைக்கருவிகளை இசைப்பவர்களும் பின்பாட்டு பாடுபவர்களும் அமர்ந்திருப்பார். கூத்தை நடத்துபவர் பலகுரலில் பேசி கூத்து காட்டுபவராகவும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் இசைக்கருவிகளை வாசிப்பவர்களாகவும் இருப்பார். இக்கலைஞர்கள் தங்களின் இருப்பிடத்தில் இருந்து குடும்பத்தோடு கிளம்பி பல ஊர்களில் நிகழ்ச்சி நடத்தி மீண்டும் 6 மாதங்கள் கழித்து சொந்த கிராமத்திற்கு திரும்புகின்றனர். ஆகவே இவர்கள் நாடோடி கலைஞர்களாக கருதப்படுகின்றனர். தொடக்கத்தில் மன்னரின் அரண்மனையில் மட்டுமே நிகழ்த்தப்பட்ட இக்கலை பின்னர் திருவிழா சமயங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் நடத்தப்பட்டன. இதற்கு இருந்த வரவேற்பையும் பாவைகளை கையாளும் விதத்தையும் கண்டு மக்கள் வியந்தனர். இக்கலையை கற்றவர்கள் வம்சாவழியாக தங்களது சந்ததியினருக்கு இதை கற்றுக் கொடுத்தனர். ஆடு, மான் ஆகியவற்றின் தோல் 3 பகுதிகளைக் கொண்டது. மெல்லிய மேல்தோல், தசைகளால் ஆன இடைத்தோல், கொழுப்பு தசையாலான உள்தோல். இவற்றுள் தசைகளால் ஆன இடைத்தோலை பதப்படுத்தி படம் வரைகின்றனர். ஆட்டுத்தோலை 2 நாள் தண்ணீரில் ஊற வைத்த பின் அதன் முடி முழுவதையும் அகற்றி தோலை மண் தரையில் விரித்து 4 மூலைகளிலும் ஆணி அடித்து காய வைக்கின்றனர். இவை 3ஆம் நாள் தோல் தாள் போல் மாறிவிடும். தாள் போல் ஆன தோலை நன்கு கழுவி சுண்ணாம்பு நீரில் ஊற வைப்பர். பின் அதிலிருக்கும் முடியை களைவர். பின்னர் தோலை வெயிலில் முளை அடித்துக் காய வைப்பர். தோல் சூரிய ஒளியில் படாதவாறு அதன்மேல் வெள்ளைத் துணியை விரித்து வைக்கவும் செய்வர். இது பழையகால தோல் தயாரிக்கும் முறை. கதாபாத்திரங்களின் தன்மைக்கு ஏற்ப தோல்களை பயன்படுத்துகின்றனர். சீதை, ராமன், தசரதன் போன்ற ஒன்றுக்கொன்று வேகமாக மோதிக்கொள்ளாத கதாபாத்திரங்களுக்கு செம்பிலி ஆட்டுத்தோலை பயன்படுத்துகின்றனர். அனுமன், ராவணன், தமாஷ் கதாபாத்திரங்களுக்கு வெள்ளாட்டுத் தோலை பயன்படுத்துகின்றனர். வெள்ளாட்டுத் தோலில் ஒளி ஊடுருவும் தன்மை குறைவானது என்றாலும் பாவைகளின் பாதுகாப்பிற்காக இதனை பயன்படுத்துகின்றனர். பாவைகளின் நிறம் ஒளி ஊடுருவும் வகையில் அடர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதே கட்டாயம். பாவையின் நிறம் மங்கிய போது மீண்டும் அடர்த்தியான நிறங்களை கொடுக்கின்றனர். அதை தவிர கலைஞர்களிடத்தில் வேறெந்த வரைமுறையும் இல்லை. கருப்பு, நீலம், சிவப்பு, பச்சை, மஞ்சள் ஆகியன அடிப்படை நிறங்கள். வண்ணங்களை வைத்து பாத்திரங்களை பகுப்பதும் கலைஞர்களிடத்தில் இல்லை. வந்தனமே வந்த சனங்கள் வந்தன